நீ வந்து உண்மையா ஒரே தவநிலையா சொல்ல முடியாது. நீ சிவனை நோக்கி வேலு ஸ்டாலர் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணா ஆட்டி டாலர் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணா அது மட்டுமா உறுதி நிலையை கொண்டு நான் கைலாயம் சென்று உண்மையாக தவம் செய்வேன் மாமா. ஆசீர்வாதம் இருந்தால் போதும், நான் சென்று வருகிறேன். உறுதியா தவம் செய்வேன். உன்னுடைய உறுதித்தன்மை எனக்கு தெரியாதா பாண்டியா? இவனுடைய உறுதியான தன்மை என்னன்னு சொல்லுதா? சொல்லுங்க. நிறைய சொல்லு, நீ பாட்டு நிறைய வச்சு இன்னும் 6 வேஷம் இருக்கு, அதுல 2 வேஷமாச்சு இருக்கு. கல்லுக்கு காய வைக்கிறது சும்மா அந்த கல்லு மேல போட்டுதான் கூட மண்ணை துணி வச்சு காய போட்டு புடைய போட்டா கூட விலையிட்டு பாக்குறான். இப்போ நம்ப முடியாது, நம்ப முடியாதுங்க. சத்தியமா ஆயா சத்தியமா நான் சொல்றேன். விலைக்கு பாக்குற ஆளு, அதனால ஒரே மன உறுதியா உன்னால போக முடியாது. கூட மோசப்பட மாட்டேங்குது. தயவு இருந்தால் அந்த பரம கடவுளிடத்தில் நான் உண்மையாக வரம் பெற்று வருவேன் மாமா. விடை கொடுத்தால் மட்டும் போதும். இப்பதான் மணியா வந்து இப்பதான் கேட்டுக்கிறான். ஆசீர்வாதம் கண்ணனி ஆசீர்வாதம் அளவு மைத்துனா என்றென்றைக்கும் எந்தையோட போறது சொன்ன பாரு. அதனால என்றென்றைக்கும் நீ எங்கு சென்றாலும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். நீ தைரியமாக சென்று ஈசனிடம் தவம் செய்து ஆஸ்பதை கடை வாங்கி வருவாய், சென்று வருவாய். என்னுடைய ஆசீர்வாதம் சென்று வருவாய். சென்று வருகிறேன் மாமா. அர்ஜுனனாகப்பட்டவன் தவம் செய்வதற்காக செல்கிறான். அவன் செல்லக்கூடிய அதிகமான பெண்களும் இருக்கக்கூடும், அழகான பெண்களும் இருக்கக்கூடும், ஆபத்தான பெண்களும் இருக்கக்கூடும். ஆனால் அவன் ஒரே மன உறுதியோடு கைலங்கரிக்கு சென்று அவன் செய்கிறானா இல்லை இல்லையா கேட்டுச்சுன்னா போயிடுறான கூட்டு அவனை மனசு வைக்கணும். அதனால நானா இந்த மலையக்கண்ணனாக நான் இப்பொழுது மோகினி அவதாரம் எடுத்து அவன் எதிரே சென்று அவனை சோதிக்க வேண்டும் அல்லவா? இப்படி